யூனிட் 1 பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கொஸ்டின், கிராமர் ரூல். இன்னொன்னு இன்வெர்ஸ் ஆஃப் மேட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கிராமர் ரூல் பார்க்க போறோம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 3 ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஓகேவா? x plus y plus z equal to 3, 2x minus 5 plus z equal to 2, 3x plus 2y minus 2z equal to 3. ஸோ 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, தீர்க்க, கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்க்க. டு சால்வ் யூசிங் கிராமர் ரூல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கிராமர் ரூல்னா, டெல் முதல்ல அப்ளை பண்ணணும். டெல் அப்படின்னா அடிக்கோவை. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஸ்டின்ல இருக்கிற எக்ஸ், ஒய், ஜெட்ல இருக்க நம்பரை மட்டும் பார்த்து அப்படியே எழுதணும். அப்ப என்ன இருக்கு, எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இல்லையா, அப்ப 0 இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எக்ஸுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 இங்க என்ன இருக்கு, 2 இங்க என்ன இருக்கு, 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒய் எழுத போறோம். 1 minus 1 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்கு, z வேல்யூ 1 1 minus 2. கிளியரா? அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன பண்றீங்கன்னா, எக்ஸ் ஒய் செட் மட்டும்தான் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கணும். சப்போஸ் இந்த நம்பர்ஸ்லாம் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் மூவ் பண்ணிடணும், சிம்பிள் மாத்தி மூவ் பண்ணிடணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போ டெல் எழுதியாச்சு. இப்போ என்ன இப்போ டெல் சால்வ் பண்ண போறீங்க. எப்படி பண்ண போறீங்கன்னா, ஒரு ஷார்ட்கட்ல போடலாம். கொஸ்டினை அப்படியே பார்த்து அப்படியே எழுதுங்க. ஓகே, கொஸ்டின் என்ன பண்ண பார்த்து அப்படியே எழுத போறீங்க. ஸோ 1 2 3 1 minus 1 2 1 1 minus 2 என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதியாச்சா. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் மட்டும் திருப்பி மறுபடியும் எழுத போறீங்க. 1 2 3 1 minus 1 2. கிளியரா? என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு காலத்தை திருப்பி மறுபடியும் எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கோ, செகண்ட் தேர்டு இது ரவுண்ட் பண்ணிட்டியா. இப்ப என்ன பண்றேன்னா, இதை மட்டும் ஒரு பாக்ஸ் போட்டு, ஓகேவா, போட்டாச்சா. இப்ப என்ன பண்ற, அப்படியே பக்கத்துல சேர்த்து ஒரு பாக்ஸ் அப்படியே நெக்ஸ்ட் பக்கத்துல. கிளியரா? என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அதை ரவுண்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் போடுறேன். அது அப்படியே பக்கத்துல ஒரு பாக்ஸ். இப்ப என்ன பண்றீங்கன்னா, கையில கேல்குலேட்டர் எடுத்துக்கோ. ஏன்னா கேல்குலேட்டர் இல்லாம நம்ம போட முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, பிராக்கெட் ஓபன் பண்ண போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பத்தியா, இது அப்படியே என்ன பண்ணணும், கேல்சில அப்படியே பெருக்கணும். என்ன இருக்கு நமக்கு 1. ஸோ 1 அப்படியே போடுறேன். 1 பெருக்கல் அப்படின்னா பெருக்கல் அப்ளை பண்ணணும். இங்க என்ன இருக்கு, -1. ஸோ பெருக்கல் -1, தென் பெருக்கல் என்ன இருக்கு, -2. என்ன ஆன்சர் வருது, +2. இப்போ என்ன பண்ணணும், இங்க 2 அப்ளை பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன்னா, இங்க என்ன இருக்கு, 1 பெருக்கல் 1 பெருக்கல் 3 கேல்சில போட்டோன்னா ஒரு ஆன்சர் 3 வரும். அப்ப என்ன வரும், +3. இங்க என்ன வரும், 1 பெருக்கல் 2 பெருக்கல் 2 +4. இது வரைக்கும் கிளியரா? இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா, மறுபடியும் கீழே இருந்து போனோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மேல இருந்து கீழே வந்தோமா, இப்ப நம்ம கீழே இருந்து நம்ம மேல போக போறோம். இப்ப என்ன பார்க்கணும்னா, இந்த பாக்ஸ் போட போறோம். இதுவும் டிஃபரெண்டா போடுங்க பாக்ஸ். இப்ப என்ன பண்ணோம், பக்கத்துல அடிய பாக்ஸ், ஒண்ணு. இப்ப என்ன பண்றோம், இங்க ஃபார்முலா மைனஸ் போட்டுக்கு போற. இப்ப என்ன பண்ற, புதுசா போட மத்திய ப்ளூ கலர் ஷேட்ல இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன பண்ண பெருக்க போறீங்க. நம்ம என்ன இருக்கீங்க, 3 பெருக்கல் -1 பெருக்கல் +1. என்ன ஆன்சர் வருது, -3. இது அப்படியே போடுற -3. அது பாருங்க என்ன இருக்கு, ஸோ 2 பெருக்கல் 1 பேதான் 2. இங்க என்ன வரும், பெருக்கல் -4 வருது. இப்ப என்ன பண்ணோம், கேல்குலேட்டர் கையில எடுத்துட்டு இது அப்படியே கேல்குலேட் போடு. அப்படியே போடாத, ஏன்னா மிஸ்டேக் பண்றேன். கேல்குலேட்டர் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இது அப்படியே கேல்குலேட் 2 + 3 + 4 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. தென் ஃபார்முலா -3 + 2 -4 ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு, 14. ஸோ அப்படியே பார்த்து 14. இதான் நமக்கு ஆன்சர், டெல் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், டெல் எக்ஸ் போடணும். டெல் எக்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோ. டெல் எக்ஸ் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு தெரியும் டெல் வாங்க, இது எக்ஸ், இது ஒய், இசட். கரெக்டா? டெல் எக்ஸ் போடும்போது நம்ம எக்ஸ் இருக்கு பத்தியா, அந்த எக்ஸுக்கு நம்பருக்கு பதிலா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கோ அந்த நம்பரை மாத்தி எழுதணும். அப்ப என்ன பண்ண போற பாருங்க, இந்த எக்ஸுக்கு பதிலா 3 2 3. கரெக்டா? மீதி அப்படியே எழுதணும். என்ன இருக்கு, 1 -1 +2. இங்க என்ன இருக்கு, 1 1 -2. கிளியரா? இப்ப என்ன பண்ணோம், இங்க என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் நாங்க பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டெல் எக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கொஸ்டின் அப்படியே எழுதிக்கணும். 3 2 3
1 minus 1 2 1 1 minus 2 அடுத்து என்ன சொன்னேன் x அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு காலத்தை திருப்பி மறுபடியும் எழுத போறோம் ஸோ 3 2 3 1 minus 1 2 அடுத்து என்ன பண்ண சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல செகண்ட் தேர்ட்ல தேர்டு இப்போ என்ன பண்ணணும் இதை அப்படியே பாக்ஸ் போடுறேன் பக்கத்துல அப்படியே பாக்ஸ் போடுறேன் பக்கத்துல அப்படியே பாக்ஸ் போடுறேன் ஓகேவா அடுத்து என்ன பண்ண சொன்னா இப்போ இதை பெருக்கி போடுறேன் என்ன வரும் 3 2 6 ஒரு 3 3 4 கிளியரா இது அப்படியே கேல்சியில் போடாலே போதும் கரெக்டா வந்துடும் ஃபார்முலா மைனஸ் போட்டுக்கோ இப்போ என்ன பண்ண சொன்னேன் கீழே இருந்து ஸோ கீழே இருந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல செகண்ட் தேர்ட்ல தேர்ட் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க கீழே இருந்து பாக்ஸ் போட போறோம் கீழே இருந்து போட்டாச்சா இப்போ என்ன பண்றோம் இது பெருக்கு போறோம்னா வருதுன்னா -3 வரீங்க தென் 3 2 6 -4 இப்போ கேல்சி எடுத்து அப்படியே போடுங்க வந்து 6 + 3 + 4 bracket close formula -3 + 6 -4 ஆன்சர் என்ன நமக்கு 14 ஸோ ஆன்சர் 14 இது del x நெக்ஸ்ட் என்ன பண்ண இதே மாதிரியே del y பண்ணணும் ஸோ இதே மாதிரி del y போட போறோம் ஸோ del y என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோ டெல்லில் இப்போ y மறைச்சிக்கணும் கரெக்டா y மறைச்சிட்டு x அப்படியே எழுதிக்கும் 1 2 3 இந்த y பண்ணணும் என்ன பண்ணணும் 3 2 3 அப்ளை பண்ணணும் 3 2 3 z அப்படியே எழுதணும் 1 1 -2 கிளியரா ஸோ del x போடுறீங்க அப்படின்னா del x மறைச்சிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த நம்பரை போட போறீங்க del y போடுறீங்கன்னா y நம்பரை மறைச்சிட்டு என்ன பண்ணணும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த வேல்யூ போடணும் del z போட போறீங்க பண்ணணும் del z-னா z தூக்கிட்டு நம்பரை போடணும் கிளியரா சரி del y-யும் நம்ம என்ன பண்ணணும் இதே மாதிரி போடணும் ஸோ இதே மாதிரி போட்டிங்க அப்படின்னு என்ன ஆன்சர் வரும்னா del y = 14 தான் வரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா கிளியராமா del z இப்போ del z போடுறேன் del z என்ன பண்ண சொன்னா இப்போ z வேல்யூ மார்க்ஸ் கரெக்டா அப்ப இதோட காமன் தான் பார்த்து அப்படியே எழுதிக்கணும் 1 2 3 தென் 1 -1 2 நெக்ஸ்ட் இந்த z del z போட போறீங்க அப்படின்னா இந்த z மறைச்சிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு 3 2 3 அந்த நம்பர் எழுதணும் 3 2 3 ஸோ del z-ம் நம்ம இங்க என்ன பண்ணணுமோ இதே மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா 14 தான் ஆன்சர் வரும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ del x ஃபர்ஸ்ட் del போடணும் del x போடணும் del y போடணும் del z போடணும் நமக்கு என்ன வேணும் கொஸ்டின்ல சால்வ் தீர்க்கு அப்படின்னா x y z வேணும் அப்ப நம்மளுக்கு x வேணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா xனா சிம்பிள் ஃபார்முலா del x by del என்ன ஃபார்முலா del x by del அதே மாதிரி y வேணும் அப்படின்னா del y by del z வேணும் அப்படின்னா del z by del ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணணும் del x என்ன வேல்யூ del x = 14 அப்ப 14 del என்ன வேல்யூ del = 14 அப்போ கால்குலேட் சால்வ் பண்ணி பாரு 14/14 so 14/14 ஆன்சர் நமக்கு ஆன்சர் 1 so ஆன்சர் 1 அதே மாதிரி del y 14 del நமக்கு 14 = 1 del z என்ன வருது del z = 14 del = 14 அப்ப ஆன்சர் 1 so லாஸ்ட் என்ன ஃபைனல் ஆன்சர்னா x = 1 y = 1 z = 1 ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா போட்ட ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணணும் கரெக்டா இது நம்ம செக் பண்ணலாம் என்னன்னா x y z வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்த கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் சிம்பிளா என்ன இருக்கு இதான இருக்கு இது எடுத்துக்கலாம் என்ன இருக்கு x + y + z = 3 அப்ப என்ன மீனிங்னா நான் x-க்கு y-க்கு z-க்கு நான் கண்டுபிடிச்ச வேல்யூ போட்டேன்னா இந்த ஆன்சர் வரணும் கரெக்டா செக் பண்ணி பார்க்கலாமா அப்ப x என்ன வருது 1 வருது பிளஸ் y-க்கு என்ன வருது 1 z என்ன வருது 1 ஆட் பண்ணா வருது 3 வருதா அப்ப ஈக்குவல் வரதுனால நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட்